அப்பாடி படித்து முடிச்சாச்சுங்க, வேலைக்கும் சேர்ந்துட்டேன், இப்போ கொஞ்சம் பணம் வர ஆரம்பிக்கிறது. இந்த டயத்துலேயே நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா, அதாவது முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாமா, இந்த டைம் சரியானதா அப்படின்னா இதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை பார்க்கணும்னு சொல்லி பாருங்கள். கடமைகளையும் பொறுப்புகளையும் கம்பல்சரி முடிச்சிருங்க ஃபஸ்ட்டு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டு, அதாவது 6 இல்லைன்னா 12 மாதம் அவங்களுடைய சேலரியை நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக சேர்த்து வச்சுக்கணும். அப்புறம் 2வது கல்யாணத்துக்காக நான் காசு சேர்க்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு அதையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் கடன்லாம் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் கட்டி முடிச்சிருங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல நமக்கு லாபமும் வரும் நஷ்டமும் வரும். லாபம் வந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் நஷ்டம் வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா அந்த முதலீடு பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பணத்திலிருந்து கொஞ்சத்தை எடுத்து நம்ம வந்து இந்த நஷ்டத்தை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம முதலீடு பண்ணுறது முக்கியம் இல்லை, அந்த முதலீட்டை கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு இந்த கடமைகளையும் பொறுப்புகளையும் ஃபஸ்ட்டு நீங்கள் முடிச்சுட்டு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் முதலீடுகளில் நம்ம கை வைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்து அமையும். அதனால் இதை முடிச்சுட்டு அப்புறம்தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும்.